காய்ஸ், மெர்க்குரியிலிருந்து நம்ம நினச்சா தங்கத்தை உருவாக்க முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பட் ஆனால் உருவாக்க தங்கத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 79, மெர்க்குரியோட அட்டாமிக் நம்பர் வந்து 8. ஸோ தங்கத்தை விட மெர்க்குரியில் ஒரே ஒரு ஆட்டம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த ஆட்டமை மட்டும் எடுத்துட்டோம்னா அது உடனே 79 மாறி அது கோல்டாக மாறி. சரி, அதை எப்படிதான் எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் ஒரு நியூட்டன் அனுப்பி யுரேனியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமையும் அணுக்கரு பிளவு பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து ஏற்படுற ஹீட்டை வச்சு தான் அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதேமாரி நம்மளும் ஏன் இந்த மெர்க்குரியில் இருக்கிற ஒரே ஒரு ஆட்டமை மட்டும் எடுத்துட முடியாது? நினச்சா பண்ணலாம்ல, பண்ண முடியும். பட் ஆனால் அங்கே தான் கைஸ் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. இப்போ இருக்கிற தங்கமும் இதே மாதிரி ஒரு ப்ராசஸில் தான் உருவாகியிருக்கு. ஒரு நட்சத்திரம் வெடிச்சு செதறப்ப தான் இப்போ இருக்கிற தங்கம் வந்து உருவாகிருக்கு. ஸோ கோல்டு உருவாகணும்னா அது கூட ஒரு ஆட்டம் சேர்க்கணும்னாலோ இல்லை ஒரு ஆட்டம் எடுக்கணும்னாலோ அதுக்கு நட்சத்திரம் வெடிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு பவர் வேணும். அந்த அளவு பவர் நம்மளால் கொடுத்து ஒரு ஆட்டம் நம்மளால் எடுக்க முடியும். அப்படி எடுக்கணும்னு நினச்சாலும் அது வந்து ரியல் லைஃப்பில் இருக்கிற தங்கத்தோட வேல்யூவோட அது ரொம்ப அதிகமாக தான் போகும். ஸோ ப்ராக்டிகலி இட்ஸ் இம்பாசிபிள் கைஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க எனக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.